10 வயதானதொரு பாலகன் உன் சந்நிதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ? பாதி இரவானதென்று தாய்மனது வாடிகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ? முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என்று முறையீடு செய்யவில்லையோ? நற்றாய் நீ தந்த தமிழ் அந்த நாவினர் மலையரசி உண்மை, தங்க மலையரசி உண்மையான அந்த மலையரசி உண்மைக்கு ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காரு. அப்பா தான் ஒரு மிகப்பெரிய கவிஞன் அப்படின்னு அவர் எந்த காலத்துலேயுமே அவருக்கு அந்த எண்ணம் வந்தது கிடையாது. அவருக்கு அது தலையில் அது ஏறவே இல்லை. ஆனால் சித்தர்கள் சொன்ன பெரிய தத்துவங்களை எல்லாம் சினிமா பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அப்படி சர்வசாதாரணமாக சொன்னார் இல்லையா? நம்ம வாழ்க்கையே ஒரு பூஜ்யம். அதுக்கு முன்னாடி நம்பர் விழுந்துச்சுன்னா உனக்கு அதிர்ஷ்டம், பின்னாடி நம்பர் விழுந்துச்சுன்னா சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகத்துல மனிதர்கள் கோடானு கோடி பேர் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மறைஞ்சாங்க. ஆனால் வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்களின் மனதில் நிற்பவர் யார்? இதை நம்ம எல்லாருக்கும் யோசிக்க வைத்த ஒரு மனிதரை நாம இப்போ அவருடைய 100ஆண்டு விழாவில் கொண்டாடிட்டே இருக்கோம். அவர்தான் கவியரசர் கண்ணதாசன். அவருடைய பெயரை சொன்னால் கவிதைகள் எல்லாம் இனிக்கும்னு சொல்லுவாங்க. இன்னிக்கும் அவர் பெயரை சொல்லி தான் பல பேர் வாழ்ந்துட்டே இருக்கோம். அப்பேற்பட்ட கவியரசர் கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழாவையொட்டி நம்ம தெய்வத்தமிழ் டிவி அவருடைய தவ புதல்வன், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இயக்குனர், எழுத்தாளர், நல்ல நடிகர், பேச்சாளர் என்று பன்முகத்தன்மை இருந்தாலும் நான் கவியரசரின் மகன் என்று சொல்லிக்கொள்வதையே ரொம்ப பெருமையாக கருதக்கூடிய அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை நாம் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? 100ஆண்டு விழாவை அப்பாவோட உலகமே கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம தெய்வத்தமிழ் டிவியும் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம். அதனால உங்களை அழைச்சிருக்கோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே, 54 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்பா மறைஞ்சு. அப்பா இல்லாத இந்த காலத்தில் அவர் இருந்ததை விட அதிகமான பேரும் புகழும் இந்த காலம்தான் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னமும் உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. இது நான் அடிக்கடி ஒன்று தான் சொல்லுவேன். இது கண்ணதாசன் என்கின்ற கவிஞனை விட கண்ணதாசன் என்கின்ற மனிதனுக்கு கிடைத்த ஒரு மரியாதை. ஏன்னா அப்பா பொய் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவர் பொய்யே இல்லை. ஒரு யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக அது உண்மையாக இருக்கும். சொல்லக்கூடாது, ஆனால் இவரால் சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதா இருந்திருக்குமே தவிர அவர் இட்டுக்கட்டி நிறைய இதெல்லாம் பண்ணியெல்லாம் சொல்லவே மாட்டார். அது அவர் வாழ்நாள் முழுக்க அதை கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. யாருக்கிட்டையும் போய் தமிழை, தன்னுடைய மொழியை அடமானம் வச்சு பணம் சம்பாதிச்சது இல்லை. இந்த குணங்கள் தான் இன்று வரை அவரை பேசப்படுபவராக வைத்து கொண்டிருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமை சார். கவியரசரை பல முகங்களில் நாம் தரிசிக்கலாம். அவருடைய திரைப்பாடல்கள், தனிப்பாடல்கள், கட்டுரைகள், கவிதைகள், இப்படி நிறைய இருக்குது. அவருடைய சுயசரிதம், எனக்கு தெரிஞ்சு மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனைக்கு பிறகு பல உண்மைகளை போட்டு உடைச்ச சுயசரிதம் அவருடையதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம தெய்வத்தமிழ் டிவியில் இன்னைக்கு அப்பாவனுடைய ஆன்மீக முகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எனக்கு முதல்ல அவருக்கு அந்த மலையரசி தாய் மேலே வந்த அந்த பக்தி ரொம்ப இளம் வயதில், ஏன்னா அவரே அதை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி வந்தது, என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சிறுகுடல்பட்டிக்கு போயிருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வரைக்கும் 7 மணிக்கு மேலே ஊர் அடங்கி போயிடும். அது ரொம்ப உள்ளே இருக்க ஒரு சிறு கிராமம். அப்பா சிறுவனாக இருந்த காலத்தில் அதிகபட்சம் ஒரு 30 வீடுகள் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு 60 வீடுகள் இருக்குது. இதை தாண்டி அந்த 6 மணிக்கு மேலே அந்த தெருவில் நடமாட்டம்ங்கிறதே இருக்காது. இன்றைக்கே அப்படி இருக்குன்னா நீங்கள் 27 அப்பா பிறந்தாருன்னா ஒரு 30, 32 தான் யோசிச்சு பாருங்கள். அந்த வயதில் அப்பாவுடைய அப்பா பர்மாவில் வியாபாரம். ஸோ ஒரு தடவை பர்மா போய் 2 வருஷம் இருந்துட்டு வந்தாருன்னா அப்படி ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு அதை வான வேடிக்கை நடத்தணும்னு அப்பாவே எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட ஒரு பழக்கம் சீட்டாட்டம். சீட்டாட்டத்தில் சம்பாதிச்ச எல்லாத்தையும் தொலைக்க ஆரம்பித்தார். அதுக்கு இதில் பர்மாவில் தான் வியாபாரம். பர்மாவும் இதாகிடுச்சு. அந்த 2ஆம் உலகப் போர் அந்த சமயங்கிறதுனால பர்மாவும் கையை விட்டு படித்து போக முடியாது. ஆக இருக்கிறதெல்லாம் குடும்பம் வறுமைக்கு வர ஆரம்பிக்கிற ஒரு சூழல். இருந்தாலும் அவர் சீட்டாட்டத்தை விடலை. அப்பா தான் சொல்லுவார், எங்கள் அப்பாவுக்கு பிற பெண்களை ஏறெடுத்து பார்த்ததில்ல, வெத்தலை பாக்கு போட மாட்டார், குடிக்க மாட்டார், ஒரே ஒரு பழக்கம் சீட்டாட்டம், எனக்கு சீட்டாட்டம் மட்டும்தான் இல்லை அப்படின்பாரு. அது அந்த மாதிரி போகின்ற போது இந்த குடும்பம் இவர் அப்பாவுடைய கண் எதிரையே அப்படியே இறங்கிக்கிட்டு வரதை பார்க்கும்போதுலாம் இவருக்கு வேற
இது தெரியாதுன்னா கிட்டத்தட்ட 9 குழந்தைங்க, அப்பா 8வது. இந்த மலையரசி அம்மன் கோயிலில் போய் உட்காந்துருப்பார் சாயந்தரம். உட்காந்து அங்கேயே என் குடும்பத்தை நல்லபடியாக ஆக்க, என் அம்மாவுக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்காதுன்னு இப்படி வேண்டிக்கிட்டே இருந்திருப்பார். இப்போவே நான் சொல்கிறேன், இந்த 7 மணிக்கு மேலே இருட்டு இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு லாந்தர விளக்கு எடுத்துகிட்டு ஊர் முழுக்க தேடி வரும்போது கோயிலுக்கு வருவாங்களாம். ஒரு 3 தெரு தள்ளி கோயிலுக்கு வந்து பார்த்தா கோயிலில் உட்காந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதைத்தான் வந்து அவர் 10 வயதானதொரு பாலகன் உன் சந்நிதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ, பாதி இரவானதென்று தாய்மனது வாடிகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்து என இட்ட பேர் முத்தாக வேண்டும் என்று முறையீடு செய்யவில்லையோ, நற்றாய் நீ தந்த தமிழ் அந்த நாவினன் வந்து மலையரசி உண்மை, தங்க மலையரசி உண்மையான அந்த மலையரசி உண்மைக்கு ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்த வரையில் சின்ன பையனாக இருந்த காலத்திலே அவருக்கு மனதை ஈர்த்த ஒரு தெய்வம் வந்து மலையரசி. அதனால் அவரை அறியாமலேயே வந்து அப்பா படுத்திருக்கும் போது 2 தான் திரும்ப இது சொல்லுவார். ஏதாவது அப்படி திரும்ப கிருஷ்ணா அப்படிம்பாரு, இல்லைன்னா ஆத்தா மலையரசி. மலையரசிங்கிறது அவருடன் ஒரு இது ஆனதுனால எல்லா கவிதைகள் அவர் என்னுடைய கவிதைகளுக்கு காரணமே மலையரசிங்கிற மாதிரி ஒரு இல்லை நிறைய குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதை பற்றி அதிகம் தெரியறது இல்லை இல்லையா, அதனால கேட்டேன். இன்னைக்கும் கூட நான் பார்த்துருக்கிறேன், அங்கே ஃபுல்லாக கருவேல மரங்கள் தான் அதிகமாக சுற்றி இருக்கிறது. மலையரசி அப்படிங்கிறதுனால குன்றில் இருக்கும் அது கோயில், இல்லை சாதாரணமாக இருக்குமா? அதாவது ஒரு காலத்தில் ஒரு பெட்டி மிதந்து கொண்டு வந்து அது வந்து 3 சிறு ஆறுகள் இணையிற இடம். ஒரு பெட்டி வந்து மிதந்துட்டு வந்து அந்த பெட்டியில் இருந்த சேலை இதெல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து சாமியாக்கி கும்பிட்டதாக சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஐதீகம். மற்றபடி வந்து இது உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தான். பட் ஆனால் 1910, 20 அந்த கோயிலாக சின்ன என்ன சொல்ற குடிசை கட்டி அதை வச்சுருந்துருக்காங்க. அது அப்படியே கோயிலாக இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் இருக்குது. அது வந்து குன்று எதுவுமே இல்லை. ஏன்னா சுற்றி ஒரு 3 குட்டி ஊரணிகள், தெரியும் ஊரணினா அதெல்லாம் சேர்ந்த ஒரு ஊர், அதனால சிறு கூடல்பட்டின்னு. ஓ சரி. இல்லை நம்ம மரபுப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தானே இப்போ நம்ம தெய்வமா குலதெய்வமா வழிபடுறோம். அப்படிதான் அந்த தெய்வமும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அதிர்வலை அப்பாவுடைய மனதில் பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி வளர்ந்து அவர் சென்னைக்கு வந்து, எனக்கு தெரிஞ்ச அவருடைய முதல் கவிதை வெளிவந்தது புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த ஒரு இதழில் நான் படிச்சிருக்கேன். அதில் எனக்கு ஒரு சின்ன பெருமை உண்டு. நமக்கு பக்கத்திலே இருக்காங்க அப்படிங்கிற போது ராமச்சந்திரபுரம் இன்னைக்கு என்ன பேருன்னு தெரியல எனக்கு. அது இதுல என்னன்னா, என்னுடைய தந்தையார் புலவர் சந்திரசேகரன் வந்து அப்பாவோட 2 முறை கவியரங்கம் பாடியிருக்காங்க. அப்படியா? அதனால அவங்க சேர்ந்து அந்த குரூப்பா எடுத்த போட்டோஸும் இருக்கு. அந்த மாதிரி எனக்கு அதனால புதுக்கோட்டை நமக்கு பக்கத்துல அப்பாவுடைய அந்த நம்ம இது தாண்டி போகும்போதெல்லாம் சிறுகுடல்பட்டியை பார்க்குற போது இன்னைக்கும் பயணத்தில் போகும்போது அப்படியே கன்னத்துல போட்டுக்கிற பக்தர்களெல்லாம் பார்த்துருக்குறேன் நானும் கூட. அப்படி வளர்ந்து வந்தவங்க நிறைய எழுத்து, அதுக்கப்புறம் திரைப்படம். ஒரு காலத்துல கடவுள் மறுப்பு கொள்கையாவே இருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து அவருக்கு இந்த நம்பிக்கை பக்கம் எப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு? கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது எப்படி அப்பாவுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, மாடர்ன் தியேட்டர்ஸில் அப்பா வேலை செஞ்சுருக்கும் போது மாத சம்பளம் பத்திரிகை ஆசிரியராக இருக்கார். அங்கே சிறு வசனங்கள் ஏதாவது எழுத சொன்னால் எழுதி கொடுப்பாருங்கிற போது அங்கே வந்து முக்தா சீனிவாசன் அவர் ஒரு டைப்பிஸ்ட். அப்பா வந்து ஆசிரியர், முக்தா சீனிவாசன் வந்து டைப்பிஸ்ட்டு. முக்தா சீனிவாசன் இன்னமும் கடைசி காலம் வரைக்கும் அப்பா வந்து ஆசிரியர் தான் கூப்பிடுவார். பத்திரிகை ஆசிரியர், இவர் டைப்பிஸ்ட்டுங்கிறதுனால. அப்போ மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி, அவரும் மாத சம்பளங்களில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். இவர் போய் ஒரு படம் பார்க்குறாங்க. அந்த படம் வந்து கருணாநிதி அவர்களுடைய வசனம், ஆனால் அவர் பேரில் வராது. அந்த அபிமன்யு படத்தோட பேர் அபிமன்யு. எம்ஜிஆர் ஏதோ ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு, அதனால தான் இவர் கூட்டிகிட்டு போகிறார். எம்ஜிஆர் ஒரு சிறு வேஷத்தில் நடிச்சிருப்பார். அதில் வசனங்களை பார்த்தோன்னா இவ்வளோ பிரமாதமாக வசனங்கள் இருக்க. ஏஎஸ்ஏ சாமி தான் எழுதினார். டைரக்டர் பேர் ஏஎஸ்ஏ சாமி தான் எழுதினாரா? இல்லை இதெல்லாம் எழுதினது வந்து இன்னொருத்தர், அவர் பேர் கருணாநிதி, திருவாரூர்காரரு அப்படின்ட்டு. இதுக்கு பிறகு கருணாநிதியை வசனம் எழுத அங்கே கூப்பிட்றாங்க. கலைஞர் கருணாநிதியை வசனம் எழுத கூப்பிட்றாங்க. அப்போ வந்து இவர் வந்து சொல்கிறார், எம்ஜி சக்கரபாணி, இந்த மாதிரி வந்து உங்களுடைய காதலி, பார்க்காமலே காதல், உங்களுடைய காதலி இன்றைக்கி வராங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து 2 பேரும் வந்து உயிருக்கு உயிராக பழகுறாங்க. அப்போ கலைஞர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, எந்த மீட்டிங்க்கு போனாலும் கூட 2 பேர் வேணும். அவர் தனியாக போய் பழகியதே கிடையாது. அவர் யாராவது 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு வருவார். அப்போ ஐயோ நான் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், கூட வரியா அப்படின்ட்டுருக்கார் அப்பாவை. வரேனே அப்படின்றார். அப்போ எப்படின்னா, இந்த நகரத்தார் போடுற மாதிரி அது முழு நெத்தியில் விபூதி இருக்கும் அவருக்கு. 3 பட்டை போட்டு அப்படி இருக்கும்.
இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அது திராவிடர் கழக மீட்டிங். இவர் வெளியே பின்னாடி பக்கம் உட்காந்துருக்காரு. எல்லோரும் லைனாக பேசிக்கிட்டே இருக்காங்க. கலைஞர் பேசுகிறாரு. இப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு இது, ஏன்னா இவங்கெல்லாம் பேச பேச ஒரு அந்த தமிழுடைய உணர்வு வந்தோடனே அது வந்து இது கிடையாது, நாத்திகம் கிடையாது. அவங்க பேசுகிற தமிழ் இவருக்கு பிடிச்சி போய் கலைஞர் சொல்ல, நானும் பேச வரேன், இவ்வளோ பெரிய பட்டையை போட்டு நீ பாட்டு இங்கே வந்து ஜெயிக்காமட்டீங்க அப்படிங்கிறார் கலைஞர். அவ்வளோதானே அப்படின்னு பட்டையை அழிச்சிட்டு இப்போ பேசவா அப்படின்ட்டு அங்கே தான் ஆரம்பிச்சது. ஆனால் அது ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்ம். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த நாத்திகனாக இருந்ததுங்கிறது ஒரு 3-4 வருடங்கள் தான். அதுலேயும் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தெய்வ நிந்தனையை விட அதிகமாக வந்து இவங்க வந்து இந்த பிராமண எதிர்ப்பு அதிகமாக இருந்ததுனால தெய்வ நிந்தனை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் ஓஹோ, அண்ணாதிரிட்டே போய் சொல்லியிருக்காரு, ஒரு நமக்கு வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறீங்க, அந்த ஒருவனே தேவனுங்கிறது ஏன் ஒன்று இருக்கணும், அந்த ஒரு தேவனுக்கு இன்னொரு உருவம் இருக்கலாம், இன்னொரு உருவம் இருக்கலாமேன்னு கேட்டபோது அண்ணாதிரி அது வாங்கிச்சுட்டாரா. சரி சரி. அப்படிதான் வந்து அந்த காலகட்டங்கள்லையுமே வந்து அவர் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் கட்சிக்காக, எப்படி வந்து கண்ணதாசன் நீ எங்க பேர் வச்சுங்கன்னு கேட்டிருக்காங்க, நான் கண்ணுக்கு தாசன் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டார் அவர். உண்மையிலேயே வந்து கண்ணன் ஏதோ ஒரு கண்ணனுடைய பேர். அதனால நாத்திகம்ங்கிறது வந்து பெரிய இங்கேருந்து ஒரு மாற்றம்ங்கிறது எப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆமாம், அந்த ஃப்ளைட்ல எல்லாம் போகும்போது டிரான்சிட்னு சொல்லுவாங்க, போக வேண்டிய இலக்கு ஒன்று, வழியில் எங்கேயாவது இறங்கி அப்படி அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஜேர்னி வந்து ரொம்ப பெரிய ஆன்மீக பயணம் இல்லையா? ஏன்னா திரைப்படத்துறை மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபீல்டில் இருந்துட்டு அதில் வந்து ஒரு ஆழமான பக்தியோட இன்னைக்கு வரைக்கும் அவர் எழுதின அந்த பக்தி பாடல்களை அடிச்சுக்க ஆள் இல்லைங்கிற அளவுக்கு இவ்வளோ பிரமாதமா தனிப்பாடல்களில் அம்பிகை அழகு தரிசனம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த நூல் பற்றி சொல்லுங்க. மேடைகளில் பேசின போது என்கிட்ட ஒரு கேசட் இருந்துச்சு, அதை தொலைச்சிட்டேன். அதில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்பார் அப்பா. ஒரு இடத்துல வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அடிப்படையாக ஒரு வித்தியாசத்தை சொல்லுவார். அதாவது மற்ற ஆழமாக உள்ள போயெல்லாம் இல்லை, வைணவம் வந்து இப்படியெல்லாம் சாமி கும்பிடுவாங்க, இந்த சைவம் இருக்கானே இவன் வந்து இந்த முகத்தை எண்ணுவான், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமொழியார்கள் அப்படின்ட்டு வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டறிய வேல்வாங்கின்னு இந்த எல்லாம் வந்து அந்த முகம் கை கால்னு வந்து இவன் வந்து பாட்டாக கும்பிடுவான் அப்படின்னு கிண்டலாக பேசுவார். ஒருவேளை அந்த பாதிப்பு தானே தெரியல, அம்பிகையை வந்து அம்பிகையுடைய கண்கள், அம்பிகையோட முகம்னு வந்து அம்பிகை அழகு தரிசனத்தை வந்து எழுதினாரான்னு தெரியாது, அதுவாக தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சௌந்தரிய லஹரியுடைய இம்பேக்ட்னு அவங்க குறிப்பிட்டதா நானும் படிச்சிருக்கேன். அது மாதிரி அவர் தனித்தனியாக எழுதினது அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, அவங்க வேகமாக அந்த எழுதுகிற எழுத்தில் கூட நிறைய தத்துவங்களை வந்து உள்ளடக்கி வச்சிருப்பாரு. கடவுள் நீங்கள் சொல்கிற மாதிரி முருகான்னு கும்பிடுவோம், கிருஷ்ணான்னு கும்பிடுவோம், அம்பாள்னு கும்பிடுவோம், சிவபெருமானேன்னு கும்பிடுவோம், ஆனால் கடவுளை பேரையே சொல்லாமல் அவர்கிட்ட சண்டை போட்ட அளவுக்கு உரிமை அவருக்கு தான் திரைப்பாடலில். அம்பிகையை வந்து அவர் தரிசனம் பண்ணதுங்கிறது திரைப்பாடல்களே நிறையா இருக்குது. இது இல்லாமல் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்தது, அப்பாவோட தெய்வ தரிசனம் புத்தகம் தான். அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பார், சுய தரிசனம் தான் மனிதனுக்கு தெய்வ தரிசனத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு. அந்த புத்தகத்தை பற்றின உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். இல்லை அவருடைய பாடல்கள் இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா, தெய்வத்தின் பிள்ளை இல்லையா, அதே மாதிரி வந்து அதான் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா அப்படின்ட்டு. அப்பா வந்து தான் ஒரு மிகப்பெரிய கவிஞன் அப்படின்னு அவர் வந்து எந்த காலத்துலேயுமே அவருக்கு அந்த எண்ணம் வந்தது கிடையாது. அவருக்கு அது தலையில் அது ஏறவே இல்லை. என்னதான் நீங்கள் வந்து அவரை புகழ்ந்து சொன்னாலும் அப்படியே அப்படின்ட்டு போயிடுவார். சமயத்தில் ரொம்ப கூச்சப்படுவார். ஒரு இன்சிடெண்ட், அப்பாவோட சக்தி வசந்தன் ஒரு உதவியாளர். அந்த சக்தி வசந்தன் வந்து கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவர். அப்பாவுக்கு அப்பா மாதிரி அப்படி ஒரு பிரியம். அப்பப்போ வந்து உரிமையோடு திட்டிட்டு போவார், நீங்கள் என்ன கலைஞரை திட்டுறீங்க அப்படின்ட்டு போவார். அவரோட ஒரு மீட்டிங் முடிச்சு நார்த் மெட்ராஸில் எங்கேயோ மீட்டிங் முடிச்சு வராங்க. அதான் நான் சொல்கிறது வந்து 60ஓட 62, 63, 1962, 63 காரில் 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பக்கம் தேட்டர்கள் நிறைய, சினிமா தேட்டர் நிறைய, பிராட்வே வரைக்கும் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு வரைக்கும் வரும். ஒவ்வொரு தேட்டர்லேயும் வந்து படங்களோட பேனர் போட்டிருக்கோம், கீழே வந்து பாடல்கள் கண்ணதாசன், அந்த வெளியே போஸ்டர்ஸில் பாடல்கள் கண்ணதாசன். மவுண்ட் ரோடு கிராஸ் பண்ணுற வரைக்கும் அது இருந்திருக்கு. அப்புறம் மெல்லமாக சக்தி வசந்தன்ட்ட கேட்டிருக்காரு, ஏன் வசந்தன் இப்போ பார்த்தியில்லைன்னாரு. என்னென்ன இல்லை, எல்லா தேட்டர்லேயும் எல்லா பேனர்லேயும் வந்து பாடல்கள் கண்ணதாசன் போட்டிருக்கேன், மக்களுக்கு சலிப்பு வந்துடாதா, எங்கே போனாலும் இவன் பேரே போட்டிருக்காங்களேன்னு தோணாதா அப்படின்னு.
அது எப்படிண்ணா வரும்? நீங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் வித்தியாசமாக தானே எழுதிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை ஒரு மோனப்பள்ளியாக தோணுதோ அப்படின்னு இருக்காரு அப்பா. எவ்வளோ பெரிய சிந்தனை. ஸோ அவருக்கு தெரியுது இது எல்லாம் வந்து இதோடைய வெளிப்பாடு தான் வந்து என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அந்த தமிழ் தாங்கிறது. அதுதான் சொல்லுவார், தான் பெற்ற செல்வனி ஏன் பெற்றான் என்றுதான் தாய் என்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே வந்து போனான், ஊன் பெற்ற யானுமே உயிர் பெற்று வாழ்ந்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதரத்தில் தமிழெண்ணை என்றென்றுமே துணையாக வந்து நின்றாலும் சொல்லி மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மங்கை மீனாட்சியுமேன்னு சொல்லியிருப்பாரு. ஆக எனக்கு எல்லாமே வந்து தமிழ் தான், இந்த தமிழை விட்டால் நான் ஒன்றுமே இல்லைங்கிறத வந்து அவர் ரியலைஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் அவரால் வந்து தன்னை விட்டு விலகி நின்று பார்த்துக்கிறது முடிஞ்சது. ஏன்னா நான் சினிமாவில் இருக்கேன், சினிமாவில் அவ்வளோ பேரை பார்த்துட்டேன். 2 பாட்டு எழுதின உடனே டீ கிளாஸை கீழே வைக்க மாட்டான், அவன் காஃபியை குடிச்சிட்டு அப்படி தூக்கி போடுவாங்க. என்னன்னா அவர் அந்த லெவல் அது அப்பாவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இல்லை. இன்னொரு இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது வறுமை நிறம் சிவப்பு படத்தில் ஒரு பாட்டு, எல்லாருக்கும் வறுமை நிறம் சிவப்புனாக்கா சிப்பி இருக்குது முத்தும் இருக்க தெரியும். இது வந்து பாட்டு ஒன்று பாடு தம்பி பசியை கொஞ்சம் மறந்துருப்போன்னு டெல்லியில் பாடுவாங்க, தலைநகரில் தேடு தேடு வேலை தேடுன்னு வரும். நான் அப்போ காலேஜ் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, பசங்களெல்லாம் டூர் கூப்பிட்டு போகும்போது இந்த கேசட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன். அவர் வந்து ரெக்கார்டாக வரல, அப்பாவுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அது போட்டோன்னா பசங்களுக்கு குஷி, பயங்கர டான்ஸு ஆடிட்டு ஒரே கலாட்டா. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா அந்த மாதிரி போனோம், இந்த பாட்டு போட்டு எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. அப்பா எந்த பாட்டுறா? இந்த பாட்டு ஒன்று பாடி தம்பின்னு அப்படியே கொஞ்சம் யோசிச்சார். அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. அதுவா அந்த பசிப்பட்டினி பாட்டா? அவ்வளவுதான். அதாவது நம்ம எழுதி முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. மாதவி பொன்மயிலாள் பாட்டை கூட இங்கே ரேடியோவில் கேட்டுட்டு இது எப்போ எழுதணும் பஞ்சு அப்படின்னு கேட்டாராம். இது நம்ம எழுதலைண்ணே வாலி பாட்டுன்னு டக்குன்னு வாலி சாருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினதா கூட பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த குழந்தை மனம் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலேயே அவர் வந்து அந்த ஆத்ம தரிசனத்தை எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவர் வந்து எனக்கு நான் கண்ணதாசனின் மகன் எனக்கு இருக்க கர்வம் கூட நான் கண்ணதாசன் நான் பார்க்கறது இல்லை. அருமையா சொன்னீங்க சார், அருமையா. ஏன்னா பக்திக்கு முதல் தகுதி வந்து நான் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது தான் இல்லையா. இப்ப நம்ம கிருஷ்ணானு கூப்பிட்டு அப்பா பாட்டு எழுதியிருக்காங்க, முருகானு கூப்பிட்டு பாட்டு எழுதியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா எந்த சாமி பேரையுமே சொல்லாம சாமியோடவே சண்டை போட்ட ஒரு பெரிய உரிமையான பக்தனா அவரை நான் பார்க்குறேன். படைத்தானே படைத்தானே கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், இங்க நடக்கிற காதல் தோல்விக்கு அவர்கிட்ட சார்ஜ் ஷீட் போடுறது, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு ரசிகனாக இருக்க ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஜிஆருடைய ரசிகனோ இல்லை கண்ணதாசனுடைய ரசிகன் அப்படி வரும்போது காரில் கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், கண்ணதாசன் போகிறான்டா அப்படிம்பாங்க. அவனுக்கு வந்து அந்த போராண்டான்னு சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு உரிமையை எடுத்துக்கிறான். எம்ஜிஆர் பராம்பர் அப்படிம்பாங்க, உரிமை எடுத்துக்கிறாங்களே. இது வந்து தெய்வத்துக்கிட்ட ஒரு உரிமை, எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதுனால தெய்வத்துக்கிட்ட உரிமை எடுத்துக்கிறது. சின்னப்ப தேவர் வந்து ஷூட்டிங்கு அப்போ உட்காந்துருப்பார், திடீர்னு மேகமெல்லாம் மூடி இருட்டிட்டு வந்துடும். டேய் முருகா அப்படின்னு முருகனை திட்டுவார், ஏன்டா இப்படி நடக்குதுன்னு. அது அவங்ககிட்ட எடுத்துக்கிற உரிமை. இப்போ இந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்த வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் தீர்நிலை முழுக வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும்னு நீ என் நிலைமையில இரு, நீ எனக்கு கொடுத்தில இந்த வழியெல்லாம் நீ அதை அனுபவிச்சு பாருன்னு உரிமையாக அவரை சொல்கிற மாதிரியான கொஞ்சம் அதிகமாக போய் இனிமேல் பூமியில் பெண்ணை படைக்காமல் இருக்கணும்னு வேற, அது எப்படி சாத்தியம்? இன்னொரு பாட்டில் எழுதியிருப்பார், அது அப்பாவுடைய சொந்த பாடு, வாழ்ந்து காட்டுகிறேன்ல, என் வாழ்க்கையை இறைவன் காக்கவில்லை என்றால் கோவிலை போட்டுக்கிறேன்னு அந்த பொண்ணு பாடுவா. தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் மாதிரி. இது ஒரு அறச்சீற்றம்ங்கிறத விட ஆண்டவன் மேல வர்ற சீற்றமாவே நம்ம எடுக்கலாம் இல்லையா. கடவுளோட கண்ணதாசன் அவர்கள் சண்டை போட்டதுங்கிறது நிறைய பேருக்கு அவர் வந்து வக்கீலா நின்று வாதாடின மாதிரியே இப்பவும் இருக்கு. ஆனால் சித்தர்கள் சொன்ன பெரிய தத்துவங்களை எல்லாம் சினிமா பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அப்படி சர்வசாதாரணமா சொன்னார் இல்லையா. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அந்த பாட்டை பற்றி சொல்லுங்க. சித்தர் பாடல்களில் அதிகமான ஈடுபாடு. நீங்கள் வந்து எந்த சித்தர் பாடல்களை கேட்டாலும் அப்பாவால் வந்து அதை சொல்ல முடியும். ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் அந்த சித்தர் பாடல்களை சொல்லுவார். அவர் சித்தர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் நாத்திகவாதிகள் அல்ல, இந்த இந்த சாமி கும்பிடுவதில் வந்து சில விஷயங்களை வந்து அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க எந்த காலத்துலேயுமே நாத்திகவாதிகள் இல்லை அப்படிங்கிறது தான்.
இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே வந்து பல பேர் அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. தென்னை இளம் நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டாலாம் வந்தான். எனக்கு வந்து அது நிறைய பேர் நிறைய விதமாக பேசும்போது ஒரு காலத்தில் வந்து உண்மையிலே அது புரியலை. இது வந்து என்னவா இருக்கும் இந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பூஜ்ஜியத்தை பற்றி சொல்லும் போதே சொல்கிறார், வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்க்கையே ஒரு பூஜ்ஜியம், அதுக்கு முன்னாடி நம்பர் விழுந்துச்சுன்னா உனக்கு அதிர்ஷ்டம், பின்னாடி நம்பர் விழுந்துச்சுன்னா சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வாழ்க்கையை அவருடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பரிகாரமாக நினைத்தது கடவுள் தான். அதுலேயும் வந்து ஒரு 6-7 பெண் பிள்ளைகளோட பிறந்ததுனால என்னமோ தெரியல, பெண் கடவுள்கள் மீது இன்னும் அதிகம். வாய்க்கு சொல்லும் போதெல்லாம் கிருஷ்ணா முருகான்னு வரும். கவிதைகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து பூஜ்ஜியத்துக்குள்ளே வந்து அதை அவ்வளோ விளக்கமாக சொல்கிற அளவுக்கு எனக்கு ஆகலை. அதாவது அதுலயே 6 மனமே 6 பாட்டு இருக்கு இல்லையா, ஆண்டவன் கட்டளை படத்துல. அப்படியே ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் சிவாஜி கணேசனுடைய கேரக்டர்ல. அது முன்னாடி போர்ஷன்ல பாத்தீங்கன்னா அழகேவா அருகேவா அமைதியான நதியிலேன்னு ஒரே அந்த மாதிரி பாடலா இருக்கும். பின்னாடி அப்படியே அதை மாற்றி எழுதி இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிட்டே இருக்காங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அதான் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேவிகா வந்து ஸ்டூடெண்ட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார் இல்லையா. அப்போ அந்த அம்மா அவர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், ஒரு மொழி அறியாத பறவைகளும் இந்த உறவறியும் இந்த வழி அறியும், இங்கு உறவு இருந்தும் நல்ல வழி இருந்தும் ஏன் தயங்குகிறாய் ஏன் மயங்குகிறான்னு கேட்டிருப்பார். அப்படியே ரிவர்ஸாக இந்த 6 மனமே 6 வரும். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி, ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னு. எனக்கு வந்து இந்த பாடல்களுடைய ஆழம், அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாடல்கள்லாம் எழுதும்போது 30 வயசு, 31 வயசு, 31 வயதில் அந்த ஆண்டவன் அவருக்கு தந்திருந்த அந்த அனுகிரகம் தான், அந்த மெச்சூரிட்டி எப்படி வந்து கடவுள் அவருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்கிறது தான். எப்போ படிப்பாரு? ஏன்னா அவர் ஸ்கூல் படிப்போட சரி, ஆனா இதெல்லாம் படிச்சா தானே வரும். எப்போ அதுக்கு நேரம் ஒதுக்குவாங்க? நான் அதுதான் சொல்லிக்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச அப்பா படிச்சு நான் பார்த்ததில்ல. நிஜமாவா? படிச்சே பார்த்ததில்லை. ஒரே ஒரு தடவை இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுறப்போது ஒரு இது வாங்கி படித்தாரு. அதுக்கு தவிர வந்து இப்போ ஒரு புத்தகம் கொடுக்குறாங்கன்னா, யாராவது இப்போ முன்னுரை நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, இதுக்கு ஒரு அணிந்துரை கொடுங்க அப்படின்னா அப்படியே புரட்டுவார். இந்த ரஜினி ரோபோவில் வருவார், அந்த மாதிரி புரட்டிட்டு வச்சுட்டு எழுத கணப்பா அப்படின்னு உங்கள் பேரெல்லாம் எழுதிட்டு, இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கவிதையில் இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க, இது ஒரு அற்புதமான எங்கே இப்படி தானே புரட்டினார். அதை பார்க்குற போது அது கிரகிச்சுக்கிறது தான் அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு. ஏன்னா எனக்கு நேர்மையாக சொன்னால் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இப்போ மேடையில் பேசுகிறோம்னா குறைஞ்சது ஒரு 10 புத்தகத்தை நம்ம எடுத்து பார்த்து அதை தயாரித்து ஸ்கிரிப்ட் தயாரிக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அந்த தயாரிப்பு இல்லாமல் யாராலையும் மேடையில் ஏறவே முடியாது. ஆனால் இது நான் கூட நினைப்பேன், சரி ஏதாவது இந்த மாதிரி ஆன்மீக பாடல்களுக்கெல்லாம் சித்தர் பாடல்கள், ராமாயணம், பெரிய புராணம் அதெல்லாம் படித்தா தானே எழுதியிருப்பாங்க அப்படின்னு வச்சேன். ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். காரில் அப்பா வந்து எப்போவுமே எங்கே போகிறோம்லாம் தெரியாது. ஏறினதுக்கப்புறம் கண்ணப்பனோ இல்லை பஞ்சனோ தான் சொல்லணும். காரில் ஏறி உட்காந்தோன்னா ராமாயணப்பன் பின்னாடி ஏறி உட்காந்தாரு. இப்போ எங்கடா போகிறோம்? திருக்குறள் மீட்டிங்கா? ஆமாம். யார்? நாவலர் நெடுஞ்செழியனும் பேராசிரியர் அன்பழகனும் கலந்துக்கிறாங்க திருக்குறள். சரி அப்படின்ட்டு ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு இங்கேருந்து கோகலே ஹால் நார்த் மெட்ராஸில் எங்கேயோ டி நகர்லேருந்து போனோம். அந்த போகிற டிஸ்டன்ஸ் தான். போனதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு திருக்குறளில். அப்போனா அந்த அந்த படித்தது எங்கேயோ படித்தது எல்லாத்தையும் ரிகலெக்ஷன் டைம் தான் அவருக்கு. அதாவது ஏதோ ஒரு காலத்தில் படிச்சிருக்காரு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் என்னுடைய 15 வயசு 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசில் அப்பா இறந்து போயிட்டார். அந்த 10-12 வருடங்கள் அப்பா படித்து நான் பார்த்தே கிடையாது. புத்தகத்தை வச்சுட்டு உட்கார்ந்ததே கிடையாது. அப்புறம் அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசினபோது ஒரு சித்தர்கிட்ட பேசி அவர் சொன்னார், அவர் வந்து இப்போ படித்தது இல்லைங்க, ஏதோ ஒரு ஜென்மத்தில் படித்தது இந்த ஜென்மத்துக்கு அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒரு தனி மனிதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்துலேருந்தும் சொல்லியிருக்காரு. 4000 பிரபந்தத்துலேருந்து சொல்லியிருக்காரு, திருப்புகள்லேருந்து சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் எடுத்திருக்காருன்னா ஒரு மனிதனால் அவ்வளோத்தையும் படிக்க முடியாது. அதுவும் அவர் வாழ்ந்த காலம் கொஞ்சம் 54. உண்மைதான். ஏன்னா நமக்கு இதில் சான்று யோசிச்சா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா படைத்து. ஒரு ஜென்மத்தில் படித்த படிப்பு வந்து 7 ஜென்மத்துக்கு வரும்னு வள்ளுவரும் அதுக்கான சான்றா அப்பா தெரிகிறாரு எனக்கு இப்போ பார்க்குற போது.